லீடர்ஸ் இன் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமாக ஒரு காணொலியை நாம் பார்க்க வேண்டியிருக்குது. இன்றைய தேர்தல் கள சூழ்நிலையில தமிழகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசை எங்குமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திரு செங்கோட்டையன் அவர்கள், அதிமுகவினுடைய மிக மூத்த முன்னோடி திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நகர்வு எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். திரு செங்கோட்டையன் அதிமுகவினுடைய மிக மிக மூத்த முன்னோடி. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்தொட்டு எம்ஜிஆர் என்றைக்கு அவர் 1972 இருந்து தொடர்ந்து கட்சியில இருக்கிறவரு, அரசியல்ல இருக்கிறவரு. 1977 எம்ஜிஆர் கட்சியை தொடங்கும் போது அதனுடைய மூத்த முன்னோடியாக இணைந்தவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். கிட்டத்தட்ட 9 முறையாக தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு ராஜினாமா பண்ணியிருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய எம்எல்ஏ பதவியை. இன்றைக்கு அவர் எந்த முடிவை எடுக்க போகிறார், எந்த கட்சியை நோக்கி அவர் நகரப் போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த கடந்து வந்த பாதை என்பது மிக நீண்ட நெடிய பாதை. கிட்டத்தட்ட அவர் 50 ஆண்டுகளை கடந்த ஒரு அரசியல்வாதி, ஒரு மூத்த அரசியல்வாதி, அதிமுகவினுடைய மிக மிக மூத்த ஒரு முன்னோடியாக இருந்தவருக்கு என்ன நேர்ந்தது இன்றைக்கு இவர் இப்பேற்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு பின் நகர்வு, பின்னோக்கி ஒரு ஹிஸ்டரியை பார்க்க வேண்டியிருக்குது. திரு மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் பல காலத்தொட்டு அம்மா அவர்களுக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்குமே மிக மிக விசுவாசமான ஒரு தளபதியாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அதிமுகவினுடைய வட்டாரங்கள்ல இருந்து பார்க்கிறோம். அதிமுகவினுடைய நீண்ட நெடிய வரலாறுல செங்கோட்டையன் அவர்களுடைய பேரை மறுதளித்து அதிமுகவினுடைய வரலாறை எழுத முடியாதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்குமே திரு செங்கோட்டையன் அவர்கள் குறித்து வைக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மேப்பையுமே திரு செங்கோட்டையன் அவர்கள் கையில வச்சிருந்தாரு. அதிமுகவினுடைய தலைமை எந்த இடத்துல தமிழகத்துல பிரச்சாரம் பண்ணணும், எந்த பாயிண்ட்ல நிக்கணும், எந்த பாயிண்ட்ல கூட்டத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த மேப்பையுமே கையில வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் அசெட் திரு செங்கோட்டையன் அப்படிங்கிறத ஒவ்வொரு அதிமுகவிலும் சொல்வதை நம்ம கேட்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்காமல் அவர் ஏதோ ஒரு விதத்துல இது வெளியில வந்தாரா அப்படிங்கிற பார்வை ஒண்ணு இருக்குது இல்லையா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் நாம் பார்க்கணும். ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் இதே 2021 எலெக்ஷன்ல இருந்து 2025 நெருங்கி கொண்டிருக்கும் கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியலையும் அரசியல் தலைமையும் எதிர்த்து எந்த விதத்திலையும் வார்த்தைகள் எதையுமே பேசாத போது இன்றைக்கு தவேகாவின் சார்பாக களத்தில் குதித்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய வரவுக்கு அப்புறம் தான் ஒரு விதமான ஒரு சமிங்கையை நாம் திரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட இருந்து பார்க்கிறோம். இதே திருமதி சசிகலா அவர்களோ, இல்ல திரு டிடிவி தினகரன் அவர்களோ, இல்ல திரு ஓபிஎஸ் அவர்களோ பிரிந்து அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று பல ஆண்டு காலம் ஆகினதுக்கு அப்புறம் கூட திரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட இருந்து எந்த வாய்ஸையுமே நம்ம எதிர்பார்க்கல, இதுவரைக்கும் கேட்டதும் இல்லை. அப்போ திரு விஜய் அவர்களை வருகைக்கு அப்புறம் அதிமுகவை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு போர்க்கொடியை தூக்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அரசியல் களத்தை சூடுபிடிக்க வைத்த திரு செங்கோட்டையன் கடந்த மாதம் ஃபுல்லாவே ஒரு பேசும் பொருளாக இருந்தார். அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமா இருக்குது. அப்போ தவேகாவினுடைய வருகை திரு செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து வெளியில கொண்டு வந்ததா அப்படிங்கிற அந்த பார்வை இருக்குது இல்லையா? அந்த பார்வையில தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பின்னணி அரசியல் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம உற்று நோக்க வேண்டியிருக்குது. ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் யாருக்கும் தெரியாமல், எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல், மீடியாவினுடைய வெளிச்சம் படாமல் டெல்லிக்கு பல முறை, ஒரு முறை இருமுறை இல்லை, கிட்டத்தட்ட 3-4 முறையாக சென்று வந்திருக்கிறத நம்ம கடந்த 2 மாதங்கள்ல பார்க்கிறோம். அப்போ இந்த நகர்வு இவரை பின்னோக்கி அரசியல்ல இருந்து பின்னாடி இருந்து இயக்குகிறதா பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா தவேகாவினுடைய என்ட்ரியே தமிழக அரசியல்ல பாரதிய ஜனதா கட்சியின் மூலியமாக பாஜக அதிமுக கூட்டணி நகர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் விஜயை ஒரு போர்வாளாக மாற்றி ஒரு 3வது அணியை நோக்கி நகர்த்தணும். அப்போ அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளும் திமுகவினுடைய கோர் வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக இளைஞர்களின் வாக்குகளும் தலித்துகளினுடைய வாக்குகளும் இது அத்தனையும் சென்று சேரக்கூடிய ஒரு இடமாக, ஒரு தேர்ட் ஃப்ரெண்டாக, ஒரு ப்ராமினன்ட் ஃபிகராக திரு விஜய் அவர்களை கொண்டு வரணுங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி முழு மூச்சாக இயங்குச்சா அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஒரு கேள்விக்குறியும் இருக்குங்கிற காலகட்டத்துல இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி
ஒரு அரசியலினுடைய பாரம்பரியமாக இருந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மேப்பையும் எலெக்ஷன் ரூட்டோட மேப்பையும் கையில வச்சிருக்கிற திரு செங்கோட்டையனை மிகப்பெரிய ஒரு அசெட்டாக கருதி அவரை நோக்கி விஜயை நோக்கி நகர்த்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்யறதாக ஒரு ஐயப்பாடு இருக்குது. அது ஓரளவு தோராயமாக உண்மையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பார்வை. ஏனென்றால் திரு விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கரூர்ல பிரச்சாரத்துல எவ்வளவு பெரிய குளறுபடிகள் நடந்துச்சு, அது மூலியமாக கிட்டத்தட்ட 41 உயிர்களை பலிவாங்கினதற்கு அப்புறம் செங்கோட்டையனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னா எலெக்ஷனை அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் மாஸ்டர் மைண்ட். அப்போ அவரை விஜய் அவர்கள் கையில் வைத்துக் கொண்டால் எப்படி பாஜக இப்போதைக்கு பாஜகவினுடைய ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுறது அவர்களுக்கு நோக்கமாக இல்லை. அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமே அதிமுக 2ஆம் கட்டமாக திமுகவுக்கு நேர் எதிர் அரசியல்ல இருக்கக்கூடிய கட்சியை கபளீகரம் செய்யறதாக மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினர் பல்வேறு மாநிலங்கள்ல பண்ணியிருக்கிறதா நம்மளோட வரலாறு சொல்லுது. சோ அந்த பார்வையில் தான் அதிமுகவினுடன் கூட்டணியை சேர்த்து அதிமுகவை ஒவ்வொரு தலைவர்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேற்றி விட்டு திரு மைத்ரேயன் அவர்கள் திருப்பி வெளியில வந்திருக்கார், மருது அழகராஜ் வெளியில வந்திருக்கிறார், இன்றைக்கு செங்கோட்டையன் வெளியில வந்திருக்காரு. ஒவ்வொரு மூத்த தலைவர்கள் அத்தனை பேரையும் அதிமுகவிலிருந்து வெளியேற செய்துவிட்டு அதிமுகவை ஒரு கைப்பாவையாக வைத்துக் கொண்டு அதிமுக நேரடி அரசியலில் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தை அந்த வரலாற்றை உடைத்து எறிந்துவிட்டு அதிமுகவை மிகப்பெரிய ஒரு டம்மியாக ஆக்கிட்டு விஜயை ஓரளவுக்கு திமுகவுக்கு நேர் எதிர் ஒரு துருவமாக ஆக்குறதுக்கு பாஜக நேரடியாகவே திரு செங்கோட்டையன் அவர்களை கையில் எடுத்துக்கொண்டு இப்ப ஏற்பட்ட ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அவருக்கு கொடுத்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் திமுகவை நோக்கி நகர்வ போகிறாரா இன்னும் ஓரிரு நாட்கள்ல தெரிந்து போகும். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு மூத்த அரசியல்வாதியை திமுகல கொண்டு வர்றதற்குரிய வாய்ப்புகளை திமுக கையில் எடுத்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கையில் எடுத்து அதற்குரிய பேச்சுவார்த்தைகளை நகர்த்தியதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவுக்கு அவருடைய கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய தொகுதியினுடைய அந்த கொங்கு பெல்ட்ல கிட்டத்தட்ட 2 மூத்த இப்போதைக்கு அமைச்சர்கள் அவர்களுடைய கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஒன்று திரு முத்துசாமி அவர்கள், இன்னொன்று திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்போ இவர்கள் 2 பேரையும் எதிர்த்து அந்த இடத்துல இல்லை அவர்களை தாண்டி ஒரு அரசியலை திரு செங்கோட்டையனால் புதிதாக வந்தவர் பண்ண முடியுமா, அவருடைய எஃகு கோட்டையாக மாற்றி வைக்க முடியுமா? இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 79 வயதுகளை கடந்து அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் இனிமேலும் அந்த இடத்துல இருந்து திமுகவினுடைய இந்த 2 தலைவர்களை எதிர்த்து இல்லை அவர்களை மேல் நோக்கி அரசியல் பண்ண முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் திமுகவை பொறுத்தளவுக்கு தாவைக்காவில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பில் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக தாவேக்காவில் இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அசெட்டா இருக்கிறதுக்குரிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் விஜய்க்கு மிக முக்கியமாக அவர்களுடைய அமைப்புகள் இருக்கக்கூடிய கிளை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்புகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃபார்மை கொண்டு வர்றதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அசெட்டாக தாவேக்காவுக்கு இருப்பாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. தாவேக்கா போன்ற கட்சிகளை வளர்றது ஒரு தன்னியல்பாக வளர்றதை தமிழக மக்கள் என்றைக்குமே வரவேற்கிறதுல எந்த விதமான ஒரு மாச்சரியங்களும் இருக்க போறதில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய மதவாத அரசியலையோ இல்லை அவர்களுக்கு பிரிவினைவாத அரசியலையோ முன்னெடுக்கிறதுக்கு அதிமுகவை அழித்து திரு செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல்வாதிகளை கொண்டு அந்த தாவேக்கா என்ற கட்சியை வளர்ப்பீர்களானால் தமிழக மக்கள் தெள்ள தெளிவாக எப்பவுமே ஒரு பகுத்தறிவு வாய்ந்த ஒரு அரசியலை மேற்கோள் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு மக்கள். அப்படி இருக்குங்கும் போது தமிழக மக்கள் இப்பேற்பட்ட ஒரு அரசியலை ரொம்ப பகுப்பாய்வு பண்ண வேண்டிய காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு பின்னணி வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்து இந்த திமுகவுக்கு எதிரான ஒரு போட்டியை உருவாக்குமே ஆனால் கூட திமுக அவருக்கான கட்டமைப்புகளை கிரவுண்ட்ல வச்சிருக்காங்களா அப்படிங்கிற பார்த்தோம்னா கண்டிப்பாக திமுக எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனம் பண்ணி வந்தா கூட அதை எதிர்நோக்கி அவர்களுக்கான ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுக்கான எதிர்வினை ஆற்றுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பல்வேறு துருவ அரசியலும் பல்வேறு விதமான அரசியல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பல்வேறு காலகட்டங்கள்ல திரு அண்ணா தொடங்கி திரு கலைஞர் தொடங்கி திரு ஸ்டாலின் அவர்கள் வரைக்குமே இன்றைக்கு
பல்வேறு முகங்களாக அவர்களை எதிர்க்கக்கூடிய அரசியல்களை பார்க்கிறோம். அப்படி இருக்குங்கும் போது இது அத்தனையும் முறையடித்து திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு போய் சேர்றாரா இல்லைன்னா திமுகல போய் சேர்றாராங்கிறது இரண்டாம் பட்சமாக இன்னும் ஓரிரு நாட்கள்ல நம்மளுக்கு தெரிய போகுது. ஆனால் இவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளையும் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் சூழ்நிலைகளையும் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் கோலோச்சுமா அப்படிங்கிற அந்த பார்வை 2026 தேர்தலை நோக்கி வர்றது காத்து கொண்டு இருக்குது. ஸோ இது அத்தனையும் முறையடித்து திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மீண்டும் ஒரு முறை வெற்றி கனியை பறிக்குமா, இல்லைன்னா தாவேகா இந்த அதிமுகவினுடைய கூட்டணியை முறையடித்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை முறையடித்து செங்கோட்டையன் போன்றவர்களுடைய வருகையால் மிக முக்கியமாக எழுச்சி பெற்று மிகப்பெரிய ஒரு அமைப்பாக உருவெடுத்து தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுமா அப்படிங்கிறத தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்து பகுப்பாய்வு செய்து ஒரு சிந்தனை கூறிய ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய மக்கள் அவர்கள் கையிலேயே விட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அதை சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கிறார்களா, இல்ல ஆரியத்திற்கு எதிரான முன்னேற்பாடுகளை எடுக்கிறார்களா, இல்லை மதவாதத்துக்கு எதிரான முன்னேற்பாடுகளை எடுக்கிறார்களா அப்படிங்கிற எந்த அரசியலை இந்த தமிழக மக்கள் எடுக்க போகிறார்கள் 2026 தேர்தல் முடிவுகள் நம்மளுக்கு உணர்த்தும். அதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏன்னா 2026 ஒவ்வொரு எலெக்ஷனை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் உங்களுடன் டெய்லி நான் பேசுறதுக்கு இருக்கிறேன். அதனால் லீடர்ஸ் தொலைக்காட்சியை லீடர்ஸினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒட்டுமொத்தமாக எங்களுடன் இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.